அன்புள்ள தோழர்களே, உங்களுக்கு வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வியூஸ் போகாத அளவுக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பொருளாதார ரீதியாக பெரும் தடையோட இருக்கிறோம். இப்போ நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொகை எங்களுக்கு சேனல் நடத்த ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. நீங்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தொடர்ந்து மாதம் மாதம் அனுப்புங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எனவே பேசுவோம் தொடர்ந்து நடக்கும். உதவி கொண்டிருக்கும் தோழர்களுக்கும் உதவ போகும் தோழர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை. இதத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா இல்லைன்னு. உடனே தற்குறிகள்லாம் வந்து ஸ்டாலின் இல்லாம தமிழ்நாடே இருக்கிறப்ப ஏன் இந்தியா இருக்காதா அப்படின்னு கேப்பீங்க. ஸ்டாலின் இல்லாம எங்கப்பா தமிழ்நாடு இருக்குது? இந்த 3 நாளுக்கு முன்னாடி கூட கத்திப்பாரா மேம்பாலத்துல இருந்து கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு. அவரு எதை பார்த்தாருங்கிறீங்க? திமுக ஆட்சியோட வெற்றியைத்தானே பார்த்துட்டு இருந்தாரு. அட அவ்வளவு ஏன், அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் பேரை மாத்திக்கிட்டு இருக்காருல. அந்த ஸ்கீம் எல்லாம் யாரு கொடுத்தது? மகளிர் விடியல் பயணம். மகளிர் பயணமாமா. மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது சிட்டி பஸ்குள்ள மட்டும்தாங்க. அதுவும் லிப்டிக் போட்ட பிங்க் பஸ்ல மட்டும்தாங்க. நாங்க வந்துட்டோம்ல. நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே, அடுத்த நிமிஷமே, அதாவது நேர் உள் விளையாட்டு அரங்கத்துல கையெழுத்து போடுவார்ல, அந்த முதல் கையெழுத்தே எதுக்குன்னா, லிப்ஸ்டிக் போட்ட பஸ் மட்டும் இல்லைங்க. லிப்ஸ்டிக் போட்ட, லிப்ஸ்டிக் போடாத, பவுடர் போட்ட, பவுடர் போடாத எல்லா பஸ்லயுமே மகளிருக்கு ஃப்ரீ அப்படி கையெழுத்து போடுவேன்னு தானே சொன்னாரு. அது எப்படி? மார்த்தாண்டத்துல இருந்து மெட்ராஸ் வந்தாலும் ஃப்ரீ தான். ஜம்புகண்டி பிரிவுல இருந்து தலைநகரம் வந்தாலும் ஃப்ரீ தான். ஷேக்கல்முடியில இருந்து சென்னை வரைக்கும் ஃப்ரீ தான். இப்படி மாநில எல்லைகள் எல்லா இடத்துல இருந்தும் தலைநகருக்கு ஃப்ரீ. அதே மாதிரி தலைநகர்ல இருந்து மாநில எல்லை எங்க போனாலும் ஃப்ரீ. அதுக்கு பேரு மகளிர் பயணம். இப்போ அப்படியா இருக்கு? இல்ல ஸ்டாலினுடைய அதே திட்டத்தை தொடருதா? இதுக்கு பேருதான் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும். மகளிர் உரிமை தொகை இருக்கா? இருக்கு. காலை உணவு திட்டம் இருக்கா? இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் எங்க? அப்படி நீங்க எதுவுமே பண்ணாததுனாலதான் ஸ்டாலின் ஆட்சி தான் இப்ப தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு நாங்க சொல்றோம். ஸ்டாலின் இல்லைன்னா இந்தியா இல்லைன்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. யாரு? மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும். அதுவும் யார்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க? மே 4ஆம் தேதியே ஓடி போச்சுல ஒரு குரூப். அந்த குரூப் உடைய தலைவர் கிட்டதான் சொல்லி இருக்கிறாங்க. தம்பி உங்க அண்ணன் ஸ்டாலின் இருக்காரு தெரியுமா? அவருதான் இந்தியாவுக்கே இந்தியா கூட்டணிய தலைமை தாங்கி நடத்திட்டு இருந்தவரு. வெறும் கூட்டணி மட்டும் இல்ல தம்பி, இந்தியா முழுக்க இருக்கிற மாநில கட்சிகளையும் அவருதான் வழி நடத்திட்டு இருந்தாரு. இப்ப கர்நாடகா பஸ்ல பெண்களுக்கு இலவசம், கேரளா பஸ்ல பெண்களுக்கு இலவசம், மகாராஷ்டிரா, குஜராத் அப்படி பல மாநிலங்கள்ல பெண்களுக்கு பேருந்து இலவசம். இப்படி ஒரு திட்டத்தை போட்டவர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இத ஃபாலோ பண்றது யாரு? இந்தியா. இப்படி இந்தியா ஃபாலோ பண்றதுக்கான திட்டத்தை அவரு மாநிலத்தை போட்டார்னா அவரு தானே தலைமை தாங்குறாரு, அவரு தானே வழி நடத்துறாரு. அதனாலதான் அகிலேஷ் யாதவும் மம்தா பானர்ஜியும் சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா கூட்டணி இல்லை, இந்தியா இல்லை. இதெல்லாம் தெரியாத புரியாத சில தற்குறிகள்லாம் வந்து நாங்க குளத்தூர்லயே கொத்து பரோட்டா போட்டுட்டோம், 5 நிமிஷம் பேசுனதுக்கே 5 வருஷம் பின்னாடி போயிட்டீங்க. நாங்களா பின்னாடி போனோம்? எங்க முன்னாடி போங்க, பாத்துடுறோம். ஸ்டாலினோட திட்டத்துக்கு பின்னாடியே தான் போகணும். அதுதான் இந்தியாவின் தலையெழுத்தும் உங்க தலையெழுத்தும். ஏன்னா அவருதான் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர். ஒட்டுமொத்த இந்தியாவே பொருளாதார வளர்ச்சியில பின்தங்கி நின்றுட்டு இருக்கும் போது அந்த இந்தியால இருக்கிற ஒரு மாநிலம் மட்டும் பொருளாதார வளர்ச்சியில முன்னாடி நிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரு ரியலா ஆட்சி புரிஞ்சாரு. உங்களை மாதிரி ரீல்ஸ்ல இல்ல. உடனே ஏதாவது தற்குறி எல்லாம் பொங்கிட்டு வந்துட்டு அப்படி யாரு தெரியுமா, இவரு யாரு தெரியுமா அப்படின்னு கத்துனீங்கன்னா, இந்த டிகே சிவகுமார்னு சொல்லிட்டு கர்நாடகாவின் சிஎம் ஒருத்தர் இருக்காரு. அவரு தெளிவா பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தன்னுடைய மாநிலத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படிங்கறத மக்களுக்கு சொல்றாரு. என்ன பண்றாரு? நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஸ்டேட்ல இருக்க பிரச்சனைய பத்தி பேசுறாரு. உங்க தளபதி தான் அவராச்சே, உங்க தளபதி தான் இவராச்சே, எங்க ஒரே ஒரு தடவை மேகதாதுவை பத்தி பேச சொல்லிருங்க. அதெல்லாம் ரீல்ஸ்ல தான் பேசுவாரு, ரியல்ஸ்ல எல்லாம் ஒண்ணும் பேச மாட்டாரு. ஆட பப்ளிக்ல போட்டோ எடுக்கிறதுக்கு வராருங்க.
பிஜிஎம் மட்டும் போடுறாங்க, வாயை மட்டும் அசைக்கிறாரு. ஆனா என்ன பேசுறாருன்னு தெரிய மாட்டேங்குதே. இந்தியாவுல 2 பேத்துக்கு தாங்க போட்டி. ஒண்ணு நம்ம பிரதமர் அவர்களுக்கு, இன்னொன்னு நம்ம முதல்வர் அவர்களுக்கு. 2 பேத்துல யாரு பெஸ்ட் போட்டோகிராஃபர் அப்படிங்கிற போட்டி எல்லாம் கிடையாதுங்க. அது கிரியேட்டரோட வேலை. 2 பேத்துல யார் பெஸ்ட் போட்டோ போசர் அப்படிங்கறத இங்க போட்டியே. கூட்டத்துக்குள்ள வரப்பவே கரெக்டா குமிஞ்சு கேமரா பார்த்துதான் கையை காட்டுவாரு. இந்தியாவிலேயே 2 பேர் தான் எத்தனை கூட்டம் இருந்தாலும் கேமராவை போக்கஸ் பண்ணி நடக்கிறதும் அவங்களுடைய செயல்பாடும் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு மொபைல் கேமரா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக்சல்ஸ் கிளியரா இருக்காது. எந்த இடத்துல நின்னா ஷேடோ விழுகாது, எந்த இடத்துல நின்னா கரெக்டான லைட்டிங்கோட நம்ம போட்டோ கிளியரா வரும். கேமராமேனு என்ன ஷட்டர் ஸ்பீடு வச்சிருக்கிறாரு, என்ன போக்கஸ் வச்சிருக்கிறாரு, என்ன ஐஎஸ்ஓ வச்சிருக்கிறாரு, எல்லாமே அவருக்கு மனப்பாடமா இருக்கும். அவங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டோ எடுக்கிறாங்களா இல்ல சர்வோ மோட்ல போட்டோ எடுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். இந்த 2 பேத்துக்கு தான் மொத்தத்துல பயங்கரமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுனாலதான் இந்தியாவை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்னு நாங்க எந்த சலனமும் இல்லாம பேசுறோம். உடனே எல்லா கிழமை வந்து அவங்க மேல இருக்க ஊழல் குற்றத்தினாலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காததுனாலையும் தானே அவங்க அப்ப ஆட்சி இழந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி இப்பெல்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். அமைச்சர்களும் முதலமைச்சரும் ரீல்ஸ் முகத்துல போய்கிட்டு இருக்காங்க. காவல்துறை போக்சோ வழக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க. மே 4ல இருந்தே வந்துகிட்டு இருக்குது. அதுவும் அதிகப்படியான வழக்கு தாவேகா கட்சிக்காரங்க மேலதான் பதிவாகுது. அப்புறம் ஊழல். பழனியில 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்ட கிட்டத்தட்ட 60-70 வருஷமா பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த லேண்ட ஆட்சிக்கு வந்து வெறும் 40 நாள்ல பண்ணிட்டாங்க. அதுவும் எப்படி? உலகத்திலேயே இல்லாத கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவை விட கம்மியா ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அரசாங்கம் தான செட்டில்மெண்ட் பண்ண மாதிரிதான் டாக்ஸ மட்டும்தான் வாங்கி இருக்கிறாங்க. தாவேகா அரசின் இந்து சமய அறநிலையத்துறை பழனி கோவிலுக்கு சார்ந்த இந்த நிலத்தை நாங்க இவங்களுக்கு தான செட்டில்மெண்ட் தர மனமுகந்து சம்மதிக்கிறோம். அந்த ரேஞ்சுக்கு ஊழல் பண்ணிட்டு, அதுவும் இந்த ஊழல் ரொம்ப பெரிய ஊழல்ங்க. ரொம்ப தெளிவா வேலை பாக்குறாங்க. அந்த பத்திரப்பதிவுல இருந்தவங்க, அங்க ரெஜிஸ்டாரா இருந்தவங்க எல்லாத்தையுமே டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அங்க போ, அங்க இருக்கிற நீ இங்க வா, இங்க இருந்து நீ அப்படி போ, இப்படி போ, அங்கங்க எல்லாரும் பிரிஞ்சு போங்க. போறோம், 1/2 an hourல முடிக்கிறோம், வந்துடுறோம். என்ன வேகம், என்ன மாற்றம், ஒரே நாற்றம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில குற்றம் சொன்னவங்க எல்லாம் ஒரு ஆள் கூட இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்கங்க. அது விசிகான ஒரு கட்சி இருக்குல்ல, அப்புறம் கம்யூனிஸ்டுகள் 2 கட்சி இருக்குல்ல, அவ்வளவுதான். மத்தவங்கள பத்தி எல்லாம் பேச வேண்டியது இல்ல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல இல்லாத பொல்லாத பழிய சொல்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருந்தது? இது என்ன இன்னைக்கு நேத்தா நடக்குது? 70 வருஷமா இது போரா நடந்துகிட்டு இருக்குது. ஊழல் மிகுந்த மாநிலம் தமிழ்நாடு, ஊழலே இல்லாத மாநிலம் உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், மத்திய பிரதேச. இங்க எல்லாம் மக்கள் என்னவா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கவோ இல்ல அதை பத்தி யோசிக்கவோ செய்யுங்க. உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு, பீகார் எப்படி இருக்கு, தமிழ்நாடு எப்படி இருக்கு. இப்படி தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் ஆட்சி. இந்தியால சூத்திர பசங்க வளர்ந்தா யாருக்கு பிடிக்காது? சூத்திரர்கள் வளர்ந்துடவே கூடாதுன்னு யார் நினைச்சுக்கிட்டு இருந்தா? சூத்திரனுடைய மொழி வளர்ந்துட கூடாதுன்னு யார் நினைச்சுக்கிட்டு இருந்தா? சூத்திரனுடைய மொழி எல்லாம் 3ஆம் தர மொழி அப்படின்னு யார் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா? அதுதான் இப்ப தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்களே. அதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்களா? கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப ஆளுநர் அவர்கள் அங்க இருந்து வீட்டுக்கு போய் காப்பி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? ஆளுங்கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சி. அதுவும் ஆளுநர் அட்வான்ஸா சொல்லிட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யறாரு. ஆளுநர் சொல்றப்ப ஆளுங்கட்சி ஃபுல்லா ரீல்ஸ் முகத்துல இருந்துச்சு. இதுக்குதான் சொல்றோம், இந்தியாவை வழி நடத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேணும்னு. இத தெளிவா உணர்ந்ததுனாலயோ என்னவோ மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் சோனியா காந்தி அவர்களும் தெளிவா இந்த விஷயத்த சொல்றாங்க. ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா இல்லை. ஸ்டாலின் ஏன் இந்தியாவுக்கு வேணும்? ஸ்டாலின் மட்டுமே இந்த மக்களை நேசிச்ச மாபெரும் தலைவர். சமகாலத்துல இவ்வளவு சிறப்பான தலைவரை இந்த இந்தியா பார்த்ததில்ல. தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் அன்னைக்கு இருந்த ஆளுநர் தெளிவா ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போனாரு. ஒரே ஒரு மாநிலம் மட்டும் வளர்ந்துகிட்டு இருக்கிறது நாட்டுக்கு ஆபத்துன்னு. அதாவது ஒரு நாடு வளராம நாங்க பாதுகாத்துப்போம்,
அதையும் தாண்டி ஒரு மாநிலம் மட்டும் தனியா வளர்ந்தா மத்த மாநிலங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அது நமக்கு ஆபத்து. பார்ப்பனர்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்தோ அப்பெல்லாம் நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. பார்ப்பனர்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்தோ அப்பெல்லாம் மதத்துக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. பார்ப்பனர்களுக்கு எப்பெல்லாம் ஆபத்தோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கே ஆபத்துன்னு சொல்லி நிறுத்துவாங்க. அப்படி பார்ப்பனர்களை ஆபத்தில் தள்ளியது தமிழ்நாடு மட்டும்தான். இது பர்சனல் அட்டாக் எல்லாம் கிடையாதுங்க, அறிவு தளத்துல இருந்தான அட்டாக். நீட் வேணும் அப்படின்னு இந்தியாவே சொன்னப்போ வேண்டவே வேண்டாம், அது நல்லது இல்லைன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினது தமிழ்நாடுதான். நீட்டு வந்தா என்னென்ன நடக்கும், எவ்வளவு மோசடி நடக்கும்னு முதல்லயே தமிழ்நாடு சொல்லுச்சு. அத லேட்டா இந்தியா புரிஞ்சுக்கிட்டு அத ஃபேர் நீட்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. கூடிய சீக்கிரமே அவங்களும் பேன் நீட் அப்படின்னு நம்ம கருத்துக்கு வருவாங்க. ஏன்னா தமிழ்நாடு மட்டும்தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லுது பேன் நீட்னு. அதுக்கும் தாவேகா அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க. ஏன்னா அது ரீல்ஸ் ஆட்சி, ரியல் ஆட்சி கிடையாது. இப்படி ரியலான ஆட்சி இந்தியாவுக்கு வேணும்னு தலைவர்கள் நினைச்சதுனாலதான் ஸ்டாலின் இல்லாமல் இந்தியா கூட்டணி முழுமை பெறாது. சோ ஸ்டாலின் தொடரட்டும், இந்தியா வெல்லட்டும். மீண்டு வா தலைவனே, வென்று வா ஸ்டாலினே. எஸ், மீண்டும் இந்த பாட்டை நம்ம உறக்க பாடுவோம், பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.